வணக்கம். இனிமை குரல் கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு நான் உங்கள் கவி. என் பெயர் விதை. நான் தனிமையில் தூக்கி எறியப்பட்டேன். பயம் என்னை அழுத்துகிறது. எங்கு இருக்கிறேன் என்று தெரியவில்லை. ஐயோ! திடீரென்று மழை கொட்டுகிறது. மழையின் அழுத்தத்தில் நான் மண்ணுக்குள் புதைந்து கொண்டே இருக்கிறேன். இங்கே ஒரே இருட்டு. மண்ணின் அழுத்தத்தில் மூச்சு திணறுது. ஐயோ கடவுளே! இதுதான் என் முடிவா? நான் எதுக்குமே உதவாமல் போய்விட்டேனோ? இந்த இருளில் என் உள்ளே ஏதோ நடக்கிறது. என் உருவத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வலி இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன வேர் கீழே போனது. ஒரு சின்ன தண்டு மேலே வந்தது. மண்ணை கிழித்து கொண்டு நான் வெளியே வந்தேன். சூரிய ஒளி என் முகத்தில் பட்டது. காற்று என்னை தழுவியது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாய் வளர்ந்தேன். இப்பொழுது நான் ஒரு பெரிய மரம். என் நிழலில் பலர் ஓய்வெடுக்கிறார்கள். என் கிளைகளில் பறவைகள் கூடு கட்டுகின்றன. நான் எல்லோருக்கும் தூய்மையான காற்றை வீசுகிறேன். வாழ்க்கை உன்னை இருளில் தள்ளிவிட்டதா? தனிமையில் அழுகிறாயா? தோல்வியின் முடிவால் மன அழுத்தத்தில் இருக்கிறாயா? வாழ்க்கையில் எதுக்குமே உதவாமல் போய்விடுவேனோ என்று பயப்படுகிறாயா? உனக்கு என்ன ஆச்சு? நீ அது இல்ல. உன் தன்னம்பிக்கை ரொம்ப பெருசு. இந்த விதையின் வளர்ச்சிக்கு மொத்த பிரபஞ்சமும் துணையாய் நின்றது போல் உன்னுடைய வளர்ச்சிக்கும் இந்த மொத்த பிரபஞ்சமும் துணையாயிருக்கும். உன் வலிதான் உன் வளர்ச்சி. உன் இருள்தான் உன் முயற்சி. உன் தனிமையே உன் பலம். உன் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. உன் முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. அவைகள் நீ அடுத்த முறை வெற்றி பெறுவதற்காக உரமாக சேமிக்கப்பட்டிருக்கிறது. உன் தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். தன்னம்பிக்கை இருந்தால். விதை கூட இங்கு விழுந்துதான் மரமாகிறது என்போல் புதைந்த பிறகே விதையும், தோற்ற பிறகே முயற்சியும், உடைந்த பிறகே வாழ்க்கையும் புதிய கோணம் பெறும். என்றும் உங்களுடன் மகிழ்ச்சி தொடரட்டும். மீண்டும் உங்களுடன் இனியவை கூற காத்திருக்கிறேன். நன்றி.